73வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுறா, எங்களுக்கு ஒரு 3 தர 3 பருமனுடைய ஒரு ஏ என்ற ஒரு தாயம் தந்துட்டு அவரின் இன்வர்ஸ அட்ஜாயிண்டை பயன்படுத்தி காண சொல்லி கேட்கிறான். அப்ப அட்ஜாயிண்டை பயன்படுத்தி காண எங்களுக்கு என்னென்ன காண வேண்டி வரும்? ஒன்று மட்டும் காண வேண்டி வரும், அதே போல அட்ஜாயிண்டை காண வேண்டி வரும். அப்படி கண்டாத்தான் எங்களுக்கு கேட்கப்பட்ட ஏ இன்வர்ஸ காணக்கூடியமா இருப்பேன். அப்ப நாங்க செய்யலாம், முதலாவது ஏ இன்வர்ஸ் இருக்கிறாரோ பார்க்க முதல்ல செய்யணும். மட்டு பூச்சியமா வர்றாரோ வரையிலையோன்னு பார்க்கணும். மட்டு பூச்சியமா வந்துச்சண்டா தரப்பட்டவருக்கு ஏ இன்வர்ஸ் நாங்கள் எழுதி கொள்ள முடியாமல் இருக்கும். பூச்சியம் இல்லை என்று வந்தாருண்டா ஏ இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம். அப்ப ஆக மொத்தத்துல முதலாவது நாங்க செய்ய வேண்டிய விஷயம், தரப்பட்ட தாயம் ஏ மட்டு பெருமானத்தை பார்ப்போம். பூச்சியமா வரையலை என்று சொல்லி போட்டு அங்கான கேள்வியை கொண்டு போகும். பூச்சியமா வந்தாருண்டா தரப்பட்டவருக்கு ஏ இன்வர்ஸ் எழுதி கொள்ள முடியாமல் இருக்கும் என்று சொல்லி போட்டு கேள்வியை நாங்கள் அங்கால முடிச்சு கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம்? மட்டை காணியம் செய்யுங்கள், மட்டுக்கு போடுங்கள். மட்டை எந்த பக்கம் அதிகமான பூச்சியம் இருக்குன்னு பாக்குறேன். நான் 3வது ரோ எடுத்துக்கொள்றேன். எனவே 1 தர சி 3 1 பிளஸ் 2 தர சி 3 3 போட்டுக் கொள்வீங்கள். 1 தர 2 பேரை கூட்டவார ஒரு இரட்டை நம்பர். எனவே நேர்குறி 1 தர எம் 3 1. எனவே இவரை விட்டு எழுதினீங்கன்னா -5 மைனஸ் இவரை பெருக்க வாரவர் 2 ஆக இருப்பார். அதே போல பிளஸ் 2 தர இங்க 3 3 2 பேரை கூட்டவாக 6 ஒரு இரட்டை நம்பர். எனவே நேர்குறியாக இருக்கும். அங்கால எம் 3 3 ஆக வருவர். எனவே 3 3ன்றது இந்த தானம். இவரை விட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வருவர் -2 பூஜ்ஜியமாக இருப்பார். எனவே இவரை சுருக்கிறீங்கன்னா -7. அதே போல இங்க சுருக்கிறீங்கன்னா -4 ஆக வருவார். ஆக மொத்தம் -11 வருக. அப்ப -11 பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருப்பாரோ? பூஜ்ஜியத்துக்கு சமனாக இல்ல. எனவே மட்டிய பூஜ்ஜியத்துக்கு சமனாக இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அதாவது தரப்பட்ட தாயம் வந்து ஒரு இன்வெர்டிபிள் தாயம் என்று எழுதி கொள்ளலாம். கட்டாயம் எழுதணும் மட்டும் இல்ல, எழுதினா நல்ல. தரப்பட்ட தாயம் ஒரு இன்வெர்டிபிள் தாயம். எனவே நாங்க என்ன செய்யலாம்? ஏ இன்வெர்ஸ கண்டு கொள்ளலாம். அப்ப ஏ இன்வெர்ஸ் காணணும். அடுத்து என்ன செய்யணும்? அட்ஜாயின் காணணும். அட்ஜாயின் காணணும் மட்டும் அதுக்கு என்ன செய்யணும்? கோஃபேக்டரை கண்டு கொள்ளணும். கோஃபேக்டர்ன்றது என்ன செய்வீங்க? அதாவது 3 தர 3 தாயம். அப்ப நீங்க செய்வீங்க, முதலாவது குறியீடு அக்கண்டு போட்டுருவீங்க. குறிய போட்டுட்டு தான் கோஃபேக்டரை கண்டு வரலாம். பிளஸ் மைனஸ், அதே போல பிளஸ் மைனஸ் பிளஸ் போடுவீங்க. அதே போல 1 1. அப்ப இங்க 1 1 கால பூராக்களை விட்டுட்டு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் -4 -0 ஆக வருது. இவருக்கால பூராக்களை விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருவார்? 0 -1 ஆக வரும். இவருக்கு பூராக்களை விட்டுட்டு எழுதினா என்ன வருவார்? 0 -2 ஆக வருவார். எனவே பிளஸ் 2 போட்டுக் கொள்வீர்கள். இவர் 2 1 இவரை விட்டுட்டு எழுதினா என்ன வருவார்? -10 0 வருவார். அதே போல 2 2. அப்ப அவரை விட்டுட்டு நீங்கள் 2 2 கால பூரால விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருவார்? 2 -1 போட்டுக் கொள்வீங்கள். அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களை மிக அலர்ட்டா எழுதி கொள்ளணும். அதே போல அடுத்து 2 3 இவரை விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன வருவார்? 0 -5 போட்டுக் கொள்வீங்கள். அதே போல இவரண்டு பாத்தீங்கன்னா 3 1. எனவே 3வது ரோ முதலாவது குளத்தை விட்டுட்டு எழுதினீங்கன்னா -5 மைனஸ் இவரை பெருக்க வார 2 ஆக இருப்பார். இவரண்டு பாத்தீங்கன்னா இவரை விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வர்றவர் 1 -0 ஆக இருப்பார். இவரை விட்டுட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு வாரவர் -2 0 ஆக இருப்பார். அப்ப என்ன செய்யலாம்? இவரை நாங்கள் சுருக்கலாம். அப்ப இவரை சுருக்க வர்றவர் என்ன வழியாக இருப்பார்? உங்களுக்கு அவர் தான் இவருடைய கோஃபேக்டராக இருப்பார். ஆரண்ட கோஃபேக்டராக இருப்பார். காண வேண்டிய ஏ இந்த கோஃபேக்டராக இருப்பார். அப்ப இவரை சுருக்கிறீங்களா -4. இவரை சுருக்கிறீங்களா 1 வருவார். இவரை சுருக்கிறா 2 வருவார். இவரை சுருக்கிறா 10 வரும். அவரை சுருக்கிறா 3 வருவார். இவரை சுருக்கிறா -5 வருவார். அதே போல இவரை சுருக்கிறா -7. அவரை சுருக்கிறா -1. இவரை சுருக்கிறா -2. அப்ப கோஃபேக்டரை கண்டுட்டு அவருக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுக்க வேண்டாம். அவர் தான் காண வேண்டிய ஏ என்ற தாயத்தின் அட்ஜாயிண்டாக இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் என்றது என்ன? தரப்பட்ட தாயத்தின் ரோவை குளமாக மாற்றி வருகிறது. எனவே -4 1 2 இங்க வருக. அங்க 10 3 -5 போட்டுக் கொள்வீங்கள். அதே போல இங்க போடைக்க -7 -1 -2 போட்டுக் கொள்வீங்கள். எனவே காண வேண்டிய அட்ஜாயிண்ட கண்டுட்டோம். கேட்ட கேள்வி அட்ஜாயிண்ட காணணும் இல்ல ஏ இன்வர்ஸ காணணும். அப்ப ஏ இன்வர்ஸ் என்னத்தால தரப்படுவ? எங்களுக்கு ஏ இன்வர்ஸ் ஒன்றுங்கள் மட்டியே தர அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஆல தரப்படுவ. அப்ப ஒன்றுங்கள் மட்டியே முதலே காட்டிட்டோம். என்ன விட வந்தது? -11 வந்திருந்தவர். அதே போல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அவரைத்தான் காட்டிட்டோங்களானே -4 10. அதே போல -7. அதே போல இங்க பாத்தீங்கன்னா
1 3 -1 அதே போல இங்க 2 -5 அதே போல இங்க -2 இருப்பேன். வேணுமாண்டா இவர்களுக்கு விட்டு இங்க மைனஸ் போட்டு போறீங்களா? சரி, அப்ப கேட்கப்பட்ட 73வது கேள்விக்கு இவர் தான் விடையாக இருப்ப. அடுத்து நாங்கள் 74வது கேள்வி பார்ப்போம்.